உலகம் மறந்துக்க கூடாதுன்னு இந்த திருநீலகண்ட பிரியவனாயிரம் நடந்துக்கிட்டாரு. இந்த திருநீலகண்டம் நீங்க சிவனுக்கு எத்தனை பேர் இருக்குல்ல, ஏன் திருநீலகண்டம்னு இந்த பேரை இந்த அம்மா உச்சரிக்கிறா தெரியுமா? ஏன்னா உலகத்தை காக்கக்கூடியவன் மகாவிஷ்ணுவாக இருந்தாலும், ஆனா இவர் என்ன செஞ்சாலும் ஒரு சமயம் ஆழகலசத்தை உண்டாரு. அதனால கழுத்து கண்டமானது. அந்த உலக அடுத்தவனை யார் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பூராமே இப்படி ஒரு பேர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனாலதான் திருநீலகண்டம் அப்படிங்கிற பெயரே அந்த அம்மா இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு இருக்க என்ன எதுக்குமா அந்த நேரம் ஏன் இது முதல்ல தெரியலையா? நான் கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாமா வேண்டாமா? கேட்கறீங்களா? என்னைய கேட்க எனக்கு கை தட்டிட்டு உட்கார்ந்து போய் கேட்கணும்னா ஏன் தொந்தரவு பண்றீங்க? இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. என்னம்மா மணி 4:45 4:26. சரி சரி கேட்க வந்தா கேளுமா. என்ன கேட்க போற? ஒண்ணு இல்ல, லிங்கம் ஒண்ணுதான் அப்படிமா பிரச்சனை இல்ல. 7 மணிக்கு தாலி எடுப்பீங்களா? தாலி வாங்கிட்டதுக்கா 10 பவுன்ல. அதாவது லிங்கம் என்றாலே நேராதான் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல லிங்கம் சாய்ந்தது. ஏன் அந்த லிங்கம் சாஞ்சிச்சு? சதுரகிரியில சாஞ்சிருந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். சதுரகிரியில ஏன் சாஞ்சிச்சு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இன்னொரு இடத்துல சாஞ்சிருக்கு. அது ஏன் சாஞ்சிச்சு, அது எப்படி ஒரு அடியார் அதை நிமித்தாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான விவரம் உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. யார மிருதக்காரன்? ஏன்னா தான் இருக்கிற பகுதியை பற்றிய சிறப்பு ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தை பற்றி தெரிந்திருக்கக்கூடியது ரொம்ப பெருசு. இப்ப ஊருக்கு பேரு திருப்பனந்தாள்னு, ஆனா முன்னாடி தாடகை ஈஸ்வரம் தான் ஊருக்கு பேரு. ஏன்னா அந்த ஊர்ல தாடகைன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா. சரி, தாடகைனாலே அரைக்கி இல்ல, அந்த பெண்ணு வேற இந்த பெண்ணு வேற. இப்படி இருந்தா ஒரு பெண்ணு என்ன பண்றா, தினமும் குழந்தை வரம் வேண்டி தினமும் இறைவனுக்கு போய் மாலை அணிவித்து வழங்குவது அவருடைய வழக்கம். இந்த வழக்கத்தின்படி அதை சிறப்பா பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, இறைவனுக்கு மாலை போடக்கூடிய நேரத்துல மாலையை போடணும். அப்ப அவருடைய முந்தானை விலகிருச்சு. மாலையும் மாலை போடுறதா முந்தானையை வளர்க்கறத அதை எடுக்கிறதா அதை எடுத்து சரி பண்ணணும். எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல விலகிருச்சுன்னா அந்த பெண் அப்படி இருந்து விட முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றான்னா, இறைவனே அருள் உள்ளம் கொண்டு கையை அந்த பொம்பளை அங்க கொண்டு போறதுக்குள்ள லிங்கமாக சாஞ்சு மாலை வாங்கிட்டார். தன்னுடைய பக்திக்காக, அவருடைய மான அந்த இடத்துல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாலையை போட்டா இறைவனை வணங்குறார். அப்ப அந்த சமயத்துல மன்னவராக இருந்த சோழ பெருமான் என்ன செய்யறாரு, யானை குதிரையெல்லாம் வச்சு கட்டி இழுக்கிறார். யானையில கட்டி இழுக்கிறாரு லிங்கத்தை, லிங்க நம்பர்ல குதிரையில கட்டி இழுக்கிறாரு. அப்பவும் நிமிந்து வரல. ஆக அன்றிலிருந்து சிலை எப்படி இருக்கு, சாஞ்சு போயேதான் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த தாலியை வித்து குங்குலியம் வாங்கி போட்டார்ல. குங்குலியம்னா அது ஒரு விதமான சாம்பிராணி. இறைவனுக்கு சாம்பிராணி போடுறது வழக்கம். இப்படி சாம்பிராணி போடுறத வழக்கமா வச்சிருந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தான் சொத்து எல்லாத்தையும் சாம்பிராணிக்கே வாங்கி எல்லாத்துக்கும் இறைவனுக்கே செலவழிச்சிட்டாரு. தாலியை கூட வித்து வாங்கினாரு. வேற வழியே இல்ல. வீட்டுல பிள்ளைய சோத்துக்கு வழி இல்லாம இருக்கு. பொண்டாட்டி பார்த்தா பிள்ளைய வைத்த காய போட்டு இந்த தாலி இருக்கு தேவையில்லை அப்படின்னு தாலியை கரண்டி புருஷன் கொடுக்கும்போது என்ன சொல்றா, உங்களுடைய பக்தி எல்லாம் சரிதான், ஆனா பிள்ளைய சோத்துக்கு வழி இல்லாம இருக்கு, பசியா இருக்கு, போய் இதை வச்சு இதை வித்துட்டு பிள்ளைங்களுக்கு நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறான். சரி, இவர் போனார்ல, வித்துட்டாரு. யாருக்கிட்ட? வர்ற வழியில ஒரு வண்டி வருது. ஒரு வண்டி. அந்த வண்டி நிறைய குங்குலியம். அஞ்சா வண்டியை கொடுத்துட்டு குங்குலிய வண்டியை கூட்டிட்டு வந்தார். பார்த்த உடனே பொண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டாரு. ஏன்? இறைவன் மீது கொண்டு அளப்பரிய பக்தி. அப்ப அவர் என்ன பண்றாரு, திருப்பனந்தாள்ங்கிற ஊருக்கு போறாரு. அங்கே போய் இறைவனை வழிபடுவதற்காக செல்கிறார். அங்கே போய் இறைவனை வழிபட போகும் பொழுது லிங்கம் சாஞ்சு போயிருக்கு. இந்த லிங்கத்தை எப்படி நிமிக்க மற்றவர்கள் முயற்சி பண்ணாலும் முடியல. அப்ப இதை நிமிக்கிறாரு, நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம்னு என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு கயிறு எடுத்தாரு. ஒரு கயிற்றை கொண்டே சிவனுடைய லிங்கத்துல, அந்த லிங்கத்துல கட்டிட்டாரு. இன்னொரு கயிறுடைய நுடி இருக்குல்ல, அதை அந்த கழுத்துல கட்டிக்கிட்டாரு. இறைவனை பார்த்து கும்புறாரு. ஒன்று இன்னைக்கு இந்த நாள்ல
என் கழுத்துல கட்டி இழுக்கிறேன். ஒண்ணு நீ நிமிரணும், இல்லன்னா என் மூச்சு இந்த இடத்துலயே போகணும் அப்படின்னு ஒரு 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 நுண்ணிய சிவலிங்கத்துல, மற்றொரு நுண்ணிய கழுத்துல. இவர் கழுத்துலயும் சுருக்கு, அங்கேயும் சுருக்கு. யானையால இருக்க முடியல, குதிரையால இருக்க முடியல. சரி, கட்டி இழுத்தாருமா. ரொம்ப சுலபமா சிவன் நேரம் வந்துட்டு. ஏன்? தன்னுடைய பக்தனுக்காக, தன் மீது அளப்பரிய பக்தி கொண்ட பக்தனுக்காக, ஒரு பக்திக்காக, ஒரு பெண்ணுக்காக சாஞ்சாரு. அவர் ஒரு பக்திங்கிறதுனால அதை ஒரு ஆணினுடைய உயிருக்காக, மானத்தை காப்பாத்துங்கிறதுக்காக சாஞ்சவர் உயிருக்காக மறுபடியும் வந்துகிட்டார். எந்த ஊர் தெரியுமா அந்த ஊரு? கும்பகோணம் போற வழியில சுவாமிமலைக்கு முன்னாடி திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரு. திருப்பனந்தாள் ஊருக்கு ஏன் பேர் தெரியுமா? அந்த ஊர்ல என்ன தலை விரிச்சோம்னா பனைமரம் தான் தலை விரிச்சோமா இறைவனுடைய ஆலயத்துல. இன்னைக்கு 2 ஆண்மரம் உள்ள நிக்கிறாமா. அதனாலதான் திருப்பனந்தாள் அப்படின்னு ஊருக்கு பேரு. இந்த திருப்பனந்தாள்ல தான் இறைவன் சாய்ந்தார் ஒரு பெண்ணினுடைய மானத்தை காப்பாற்ற. அதே இறைவன் மீண்டும் நிமிர்ந்தார் ஒரு ஆணினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. சரி, அதெல்லாம் இருக்குமா? பேச்சு உண்மையாவே சிறப்பான பேச்சு, அற்புதமான விஷயத்தை சொன்னீங்க. ரொம்ப கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு. அவளுக்காக காவலுக்கு வந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம். மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம், சொந்த வீடா வாடகை வீடா, வட்டிக்கு குடுக்கறாரா வாங்குறாரு, இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள், தண்ணி கிண்ணி பொம்பளை கும்பளை, இந்த வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. இதெல்லாம் ஆமா. பப்பாட்டினா பொண்டாடிக்கு தெரியாம வச்சுக்கிறது. சரி, கிப்பாட்டினா வப்பாட்டிக்கே தெரியாம வச்சுக்கிறது. இப்படி எல்லாம் இல்லாம ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, பிடிச்சிருந்தா ஏத்துக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கிப்பாட்டி இருக்கா இல்லையா? தெரியல. சரி அப்பா, நீங்க அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? எல்லாம் நல்ல உள்ளே மாதிரியே முடிக்கிறீங்களே. நம்ம பொண்டாட்டி இருக்கும்போது மொத்தமா சொல்றீங்க. என் பொண்டாட்டி இருக்கும்போது சரி விட்டுருங்க, அது இல்ல பிரச்சனை. சரி, உனக்கு மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு எப்படிப்பட்ட சொல்லுங்க. குருவாய் எருவாய் உடதாய் கிடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உனே என்ற கந்த கடவுள் இருக்காருல்ல, அவர் தான் மாப்பிள்ளை. சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை உலகத்திலே. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் சுவாமி மலையிலே வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயம் இல்லை, புகழ் உண்டு என்னாலும் குறைவே இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு கவலை இல்லாம நம்மளை எல்லாம் வச்சிருக்காருன்னா அது அந்த கந்த பெருமான் தானே. அவர் எனக்கு சொந்த பெருமானாக எனக்கு விருப்பம் இல்லை. உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? கூட்டி கொண்டு பதுவை கோத்திரத்தில் மலையும் கூட்டி கொண்டு பதுவை கோத்திரத்தில் மலையும் ஓட்டமாய் சொல்லாமல் குவைக்கு நாம் வேலையும் கைபருசை கைபருசை செல்லாகும் கூட்டி கொண்டு பதங்களில் கோத்திரத்தில் மலை உனக்கும் அந்த கந்த வடி வேலுக்கும் திருமணம் செய்து என் அண்ணால் கண்டு சத்தியம் வருகிறேன். அதான் பொங்கல் முடிஞ்சா இன்னைக்கு நீங்க பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிறது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு பாப்போம்.